இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது அருள் பிரசன்னத்தினாலும் உமது இறை வார்த்தையினாலும் இந்த ஆராதனை வழியாக நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் எலியா இறைவாக்கினரை மலைக்கு அழைத்து அவருடைய அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி அவர் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு மற்றவர்களை அருள் பொழிவு செய்ய வேண்டும் என்று விளக்கி கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து எவ்வாறு கணவன் தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்றும், தாம்பத்திய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும், இதோ மற்ற பெண்களை இறை அன்போடு பார்க்க வேண்டும் என்றும், காம உணர்வோடு அல்ல என்று இயேசு கிறிஸ்து விளக்கி கூறுகின்றார். இதோ இந்த இறை வார்த்தைகளை கேட்கின்ற நாம் இயேசுவோடு கடவுளோடு ஒன்றித்து இருக்கின்ற மக்களாக இருக்கின்ற வரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக, ஆண்களுக்காக, அவர்களுக்கு நல்ல திருமண வரம் அமைய குடும்பம் அமைக்கக்கூடிய அருளை கொடுக்கும்படியாக, இதோ கவலையில் கண்ணீரில் வாழ்கிற மக்களுக்காக, மேலும் கடன் தொல்லையால் அவதிப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசுவே, மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நீர் வாழும் பொழுது உதவி செய்தீரே. இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கிற எங்களுக்கும் எங்கள் தேவைகளை நீ நிறைவேற்றி அற்புதங்கள் காண அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.